ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜோஸ்வா சேதுராமன் டைரக்ஷன்ல 2025 ரிலீஸ் ஆன ஜென்டில் உமன் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜென்டில் உமன் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த கணவன் ஒரு கட்டத்துல ஒரு மோசமான ஒரு கெட்ட ஆளு, அதாவது ஒரு பாலியல் ரீதியான ஒரு கெட்ட ஆள் அப்படின்னு அவர் கேரக்டர் தெரிஞ்ச உடனே யோசிக்காம மனைவி கணவனை கொண்டுறாங்க. கொன்ன உடனே அவங்களை எடுத்து கணவனை எடுத்து பிரிட்ஜில் அடைச்சிட்டு எப்பயும் போல நார்மலான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் கேட்கும் போதெல்லாம் அவர் வெளியூர் போயிருக்காரு, வந்துருவாருன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதுக்கிடையில கணவனுக்கு ஆல்ரெடி இன்னொரு இடத்துல அஃபேர் இருக்கும். அஃபேர் லாஸ்லியா அந்த அஃபேரா வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களை மீறி அவர் எங்கேயும் போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினி கேட்பாங்க. கேட்ட உடனே அந்த ஹீரோயினி மழுப்பலான பதில் சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா அந்த காணாம போன அவருடைய கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கிட்ட நாடுறாங்க. அவங்க இவங்க இல்லீகலோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு லாஸ்லியா மிஸ்பிகேவ் பண்ணுவாங்க. இந்த படம் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷம் வரையிலும் என்னமோ ஒரு மொக்க படத்தை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மைண்ட் இதாகும். ஆனா இந்த படம் போக 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 பாத்தீங்கன்னா, உண்மையிலே அந்த ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல அந்த பொண்ணு அந்த மனைவியா வர லிஜோ மோல்ஜூஸ் அந்த ஹீரோவை கொன்னுருவாங்க. கொன்னதுக்கு அப்புறம் தான் படம் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். உண்மையிலே இந்த மாதிரி படங்கள் தமிழ்ல ரேர் தான் வருது. மலையாள படங்கள் தான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. இப்படிதான் இந்த மாதிரி மலையாள படங்களை இந்த மாதிரி சின்ன கதையை வச்சு கிரியேட் பண்ணி பெரிய படமா அவங்களுக்கு காட்டுவாங்க. அது போல இந்த மாதிரி படங்களை நம்ம விரும்பி பார்த்தோம்னா, அதாவது இது ஒரு கதையா கிரைம் த்ரில்லர் அப்படின்னாவே நம்ம ஒரு கொலை நடந்தா அதை கண்டுபிடிக்கிறது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி தான் இருப்போம். அது போலதான் இந்த படத்தை இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. கிரியேட் பண்ண விதத்துல உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணவே கூடாது. அது போல கணவன் மனைவி எவ்வளவு ஒரு நல்ல பெண்ணா இருந்தாலும் கணவன் மோசமான வழிகள்ல போனா அந்த பத்தினியான பெண் என்ன பண்ணுவா அப்படிங்கிறது இந்த படத்துல அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கதை தான் இந்த கதை. அது போல அந்த லாஸ்லியாவும் உண்மையான காதலை அவர்கிட்ட வெளிப்படுத்துவாங்க அந்த ஹீரோ கிட்ட. ஆனா அவங்களையும் ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணும்போது அவங்க ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அது யாருமே யூகிக்க முடியாத விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் கண்டிப்பா நீங்க பாருங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா ஜென்டில் உமன் ஒரு டைம் நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஸ்லோவா தான் போகும். அது என்னன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க காட்டணும். அப்பதான் பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு கனெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு நேரம் இழுத்திருப்பாங்க. அது கொஞ்சம் ஓவரா இழுத்துட்டாங்களான்னு கூட நம்ம நினைக்கலாம். ரெண்டாவது இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா. இந்த அளவுக்கு நான் சொல்றேன்னா, கண்டிப்பா நீங்க இந்த படத்தை ஒரு டைம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும். அவ்வளவுதான். வேற என்ன, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.